இங்க பாத்தீங்கன்னா, இந்த வயசான அம்மா 3 மாடி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கு. அவங்களோட பையன பாக்கறதுக்காக வராங்க. "ம்மா நெசம்மா, நீ குடுக்குற பருப்பு சாதம்லாம் அவனுக்கு செட் ஆகாதும்மா. நான் பருப்பு சாதம் அவனுக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அத சாப்பிட்டா அவன் சரியாயிடுவாம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "சாரி பாட்டிம்மா, எங்க ஹாஸ்பிட்டல் ரூல்ல நாங்க குடுக்குற ஃபுட் மட்டும் தான் பேஷண்ட் சாப்பிடணும். பேஷண்ட்ட பாக்க வரவங்க எடுத்துட்டு வந்து குடுக்குற ஃபுட் எல்லாம் நாங்க கண்டிப்பா பேஷண்ட்க்கு குடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல பெரிய ரூல் போட்டுருக்காங்க. மன்னிச்சிடுங்க" அப்படி சொல்லிடுறாங்க. அவங்க இப்படி சொன்னத கேட்டதுமே அந்த பாட்டியும் ரொம்ப சோகமாவே அங்கிருந்து போயிடுறாங்க. மறுநாளும் அந்த வயசான அம்மா தன்னோட பையனுக்காக சமைச்சு எடுத்துட்டு வராங்க. "நான் செஞ்சு குடுக்குற பருப்பு சாதத்தெல்லாம் பக்கத்துல இருக்கிற ஜிம் பசங்கலாம் சாப்பிடுவாங்கம்மா. தயவு செஞ்சு என் பையனுக்கு கொஞ்சம் குடுங்களேம்மா" அப்படின்றாங்க. பாட்டி எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவங்களும் மூஞ்சி காட்டுறாங்க. அவங்களும் அப்படி சோகமா வெளில போயிடுறாங்க. மறுநாளே இந்த அம்மா அதே மாதிரி தான் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. "என் பையன் உடம்புல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல பாத்தியா, நான் குடுக்குற டாலை வாங்கிக்கோ" அப்படின்றாங்க. வழக்கம் போல அந்த நர்ஸ் நீங்க வெளிய போறீங்களா இல்ல போலீஸை கூப்பிடுவான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஆனா விடாம இவங்க மறுபடியும் டிஃபன் பாக்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. "நீ பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறமா, இந்த தடவை மட்டும் என் பையனுக்கு சாப்பாடு கொடு" அப்படின்றாங்க. "இங்க இருந்து கிளம்புறீங்களா இல்ல டாக்டரை கூப்பிடுவா?" "இல்லடாமா, ஒரு ஸ்பூன் சாப்பாடு மட்டும் என் டிஃபன் பாக்ஸ்ல இத ஊட்டி விட்டேன்டா." இந்த நர்ஸ் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. "இதுக்கப்புறமே நீங்க சாப்பாடு எடுத்து வந்து தொல்லை குடுத்தீங்கன்னு வச்சீங்களா, உங்க பையனை டிஸ்சார்ஜ் பண்ணி வேற எதனா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துங்கன்னு" சொல்லி திட்டி விட்டுறாங்க. இவங்க திட்டினது எதுவுமே மனசுல வச்சுக்காம பெரிய கேரியர்ல ஒரு சாப்பாடையும் ஒரு சின்ன குட்டி பாக்ஸ்லயும் ஒரு சாப்பாடையும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. "என் பையன் தானே நான் எடுத்துட்டு வர சாப்பாடு சாப்பிடக்கூடாது, நீ என்னோட சாப்பாடு சாப்பிடலாம்னு" சொல்லி அந்த கேரியரையும் குடுக்குறாங்க. அவங்க கொடுத்த அந்த சாப்பாடு சாப்பிட்டதுமே நர்ஸ் மெய்மறந்து போயிடுறாங்க. என்னடா ஆயா இவ்வளவு சூப்பரா செய்றாங்களேன்னு நினைச்சு அப்படியே ஃபீல் பண்றாங்க. மறுநாள் இவங்க விடாம அந்த பருப்பு சாதம் தான் எடுத்துட்டு வருவாங்க. இந்த தடவை பார்த்தா அந்த நர்ஸ் குட் மார்னிங்ன்றாங்க. ஆத்தாடி, ஒரு டிஃபன் பாக்ஸ்க்கே நீ குட் மார்னிங்லாம் வைக்கிறியான்னு சொல்லி இவங்கள குட் மார்னிங்னுவாங்க. "அம்மாடி, 2 ஸ்பூன் சாப்பாடு மட்டும் நான் எடுத்துட்டு அந்த சாப்பாடை ஊட்டி விட்டுறேன்னு." இந்த நர்ஸும் ரொம்ப தயக்கத்தோடயே வெளியெல்லாம் எட்டி பார்த்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாவே இவங்க எடுத்துட்டு வந்த அந்த பருப்பையும் அவங்களோட பையனுக்கு ஊட்டி விடுறாங்க. இவரும் அம்மா கையால அம்மா செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டதும் இவருக்குள்ளேயும் ஒரு புத்துணர்ச்சி வருது. அந்த டிஃபன் பாக்ஸை வாங்கி அவரே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இந்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட பையனுக்கும் ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க.